நல்ல அகலாக். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதம், வைராக்கியம் அதுகளை நீக்கணும். மன்னிச்சு பழகுங்க மேலான சகோதரர்களே. தண்டிக்கிறது லேசு, மன்னிக்கிறது கஷ்டம். விட்டு கொடுக்கிறது கஷ்டம், பழி வாங்குறது லேசு. ஒரு மனிதன் பழி வாங்குறது நினைச்சா அவனை பழி வாங்கி கொண்டே இருப்பான். ஆனா அவன்கிட்ட இந்த இன்தகாம், ரிவெஞ்ச் உடைய குவாலிட்டி இருக்குதே, அது அவனுக்கு தான் கேன்சர். ரிவெஞ்ச் உடைய குவாலிட்டி இருக்குதே, அது தன்னை தான் அழிக்கும், மற்றவர்களை ஒன்று செய்யாதது. நீ ஒருவேளை ஒருவனுக்கு சதி செஞ்சு எதுவும் செஞ்சு போடலாம், ஆனால் அது அந்த நேரத்துக்கு தான். ஆனால் உன்னை வாழ்நாள் முழுதும் அழிக்க வச்சு கொண்டே இருக்கும் என்பதை மறந்து கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூய்மையான அந்த பழக்கம் உள்ளவர்கள். மக்கத்துடைய வெற்றியை நபி அவங்க கொண்டாடின விதம் என்ன? மேலான சகோதரர்களை, துக்கத்தை அனுஷ்டிப்பதற்கும் வழிகாட்டிய மார்க்கம் சந்தோஷத்தை. நபி அவர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் மக்காவுடைய வெற்றி. 53 வயசுல என்ன விரட்டி என்ன கொல்றதுக்கு நீங்க சதி திட்டம் போட்டு ஏண்ட தலைக்கு நீங்க 100 ஒட்டகம் என்று விலை பேசிய மக்களே அப்படி சொல்லல. ஐயோம் யோம் வர்ஹமா, ஐயோம் யோம் மல்ஹமா. இன்றைக்கு பழிவாங்கும் நாள் என்று சொன்னார்கள் ஒரு சிலர், இல்லை இன்றைக்கு மன்னிக்கும் நாள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். வெற்றியை கொண்டாடுவது முஸ்லிம்கள் அப்படிதான். முஸ்லிம்கள் யாருடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் அல்ல. விரோதியுடைய கஷ்டத்திலையும் பங்கெடுக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்களை தவிர, விரோதிக்கு கஷ்டம் வரக்குள்ள பார்த்து சிரிக்கக்கூடிய தன்மை முஸ்லிமுடைய தன்மை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறார்கள், யா அல்லாஹ் ஷமாத்தத்தில் ஆதா, பகைவன் என்ற கஷ்டத்தில் என்னைய பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, அதிலிருந்து நான் பாதுகாப்பு இருக்கேன். கண்ணியமானவர்களே, இது எல்லாத்தோடு சேர்ந்து 4வது வரவேண்டியதான் இஹ்லாஸ். என்ன பெரிய அமலை செஞ்சு, என்ன பெரிய பயான செஞ்சு, என்ன பெரிய பேர் புகழை பெற்று, என்ன தர்மம் செஞ்சு, என்ன கொடை கொடுத்து, என்ன பேர் புகழோடு ஆட்சி செஞ்சு அல்லாஹ் கிட்ட போயிட்டு நிற்க கொள்ள வெத்து கையோட நின்றா எப்படி இருக்கும் என்று சிந்திச்சு பாருங்க. இவ்வளோ தஹஜ்ஜத், இவ்வளோ சிக்கர், இவ்வளோ உம்ரா, இவ்வளோ சதக்கா, இவ்வளோ தர்மம், இவ்வளோ பயான், இவ்வளோ குத்பா எல்லாம் செஞ்சுட்டு, ஓ மனிதா, ஓ ஆலிம், ஓ முஃப்தி, ஓ முஃபஸ்ஸிர், ஓ டாக்டர், நீ வந்து உலகத்தில் செஞ்சதெல்லாம் உலகத்தில் பெருமைக்காக உணைய வேண்டுதான். இன்றைக்கு நான் நரகத்தை ஆரம்பிக்க போகிறேன். நீ செஞ்ச தர்மம் யாருக்காக? நீ புகழுக்காக, பேருக்காக, மனிதர்களுக்காக, குலத்துக்காக, கோத்திரத்துக்காக, அதுக்கு தானே செஞ்சுட்டு வந்திருக்கிறா. உனக்கு ஏண்ட பேர் வரலையே, அது 2வது தானே இருந்துச்சு. உன்னை கொண்டு தான் நான் நரகத்தை ஆரம்பிக்க போகிறேன். நீ அல்லாட பாதையில் என்று நீ அலைஞ்சு திரிஞ்சியே, நீ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சதே எதுக்கு? உன்ட பேர் அங்கே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வரணும், ஹைலைட் பண்ணப்படணும், உன்ட பேர் வாசிக்கப்படணும், மஸ்ஜிதில் போர்டில் போடப்படணும், நீ வந்து எல்லா புகழையும் பெறணும் என்பதற்காக தானே செஞ்சா. இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் உன்னைய கொண்டு தான் நரகத்தை ஆரம்பிக்க போகிறேன். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது மயங்கி விழுவார்கள். வீட்டுகளில் மனைவிமார்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் தெர்மாமீட்டரை வாட்ச் வைங்க. மனைவி கணவனுக்கு சொல்லுவாங்க, தெர்மாமீட்டரை பார்த்து வைங்க. எதுக்கு? புள்ளோட டெம்பரேச்சரை பார்க்கறதுக்கு. நான் சொல்ற இந்த 4 விஷயமும் எங்கட டெம்பரேச்சரை பார்க்கறதுக்கு. நான் பயான் செய்கிறது உங்களுக்கு இல்லை மேலான சகோதரர்கள், எனக்கு தான். ஏண்ட பலகீனத்தை போக்குறதுக்கு தான் நான் பயான் செய்கிறது. அதில் நீங்களும் கேட்பீங்க, பலரும் கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா அதை நசீபாக்க வேணும் என்று துஆ செய்கிறேன். அப்போ முதலாவது குர்ஆன் விரும்புகிறது ஈமான், 2வது குர்ஆன் விரும்புகிறது இல்ம், 3வது குர்ஆன் விரும்புகிறது அஹ்லாக், 4வது குர்ஆன் விரும்புகிறது இஹ்லாஸ். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? என்ன அழகான வார்த்தை என்று பாருங்க. லையனால் அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களோட மாமிசமோ ரத்தமோ எனக்கு வந்து சேர்வதில்லை, உங்களோட தக்வா, உங்களோட இஹ்லாஸ் தான் எனக்கு வந்து சேர்கிறது. அல்லாஹ் கிட்ட போகிறது அரைச்சா குர்பான் கொடுத்தோம், நாங்களே சாப்பிட்றோம். ரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ் கிட்ட போகிறது இல்லை. அல்லாஹ் கிட்ட போகிறது அஹ்லிஸ் தீனக் யக்ஃபிகல் அமலுல் கலீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்லாஸ் ஏற்படுத்திக்கொள், உன்னை கொஞ்சம் அமலும் போதுமாக இருக்கும். யா அல்லாஹ், என்ன அல்லாஹ் 3 நாளாக போயிட்டு ரகசியமாக தானே கொடுத்தேன், ரகசியமாக யாரும் தெரியக்கூடாதுன்னு தானே அல்லாஹ் கொடுத்தேன். ஆனால் கொடுத்தது யாருக்கு? ஒரு விபச்சாரிக்கு. கொடுத்தது யாருக்கு? ஒரு கஞ்சனுக்கு. கொடுத்தது யாருக்கு? ஓஹோ, ஒரு திருடனுக்கு. நீ கொடுத்தது தான் அல்லாஹ் பார்க்குறான். நீ எப்படி கொடுத்தா? இஹ்லாஸோட கொடுத்தா.
நீ யாருக்கு போய் கொடுத்தா? அது சுப்ஹானல்லாஹ், அந்த கொடுக்கப்பட்டவன் திருந்துட்டான். அவன் சொல்றான், யா அல்லாஹ், நான் திருடி வாழ வேணுமா? நான் ஜினா செஞ்சு வாழ வேணுமா? நான் கஞ்சனாக இருக்க வேணுமா? அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது. அதனால ஒவ்வொருவரும் இக்லாஸ். இதை நாங்கள் வீட்டில் இந்த 4 விஷயங்களையும் வீட்டில் பேசிக்கொண்டிருக்கணும். கண்ணியமானவர்களே, அடிக்கடி மொபைல் ஃபோனை பற்றி பேசுகிறோம், வைஃபையை பற்றி பேசுகிறோம், லைட் பில்லை பற்றி பேசுகிறோம், விலை கூடினதை பற்றி பேசுகிறோம், உடுப்புகளை பற்றி பேசுகிறோம், கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம், நாங்கள் சந்தோஷத்தை பற்றி பேசுகிறோம், மையத்தை பற்றி பேசுகிறோம். அதே போல் ஈமானை பற்றி பேசணும். நாங்கள் அறிவை பற்றி பேசணும், இல்மை பற்றி பேசணும், அஹ்லாக பற்றி பேசணும், இஹ்லாஸை பற்றி பேசணும். கணவன் மனைவியும் பேசிக்கொள்ளணும். நீங்கன்னே பாருங்கள், நான் உங்களை பார்க்குறேன், நாங்கள் எதுவும் செய்கிறதில்ல, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு செய்கிறோம் இல்லையே. மகனும் தாயும் பேசிக்கொள்ளணும். அம்மா, நீங்கள் என்ன, நான் சம்பாதிச்சு தாரத்தில் எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுத்துட்டு ஒரு நாளும் அவங்கக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்கம்மா, நீங்கள் அல்லாஹுக்காக கொடுங்க. நான் சம்பாதிக்கிறது நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களுக்கு தருவான். நாங்கள் கொடுப்போம், ரகசியமாக கொடுப்போம், எங்களுக்கு பேர் போட்டு கொடுக்க தேவையில்லைம்மா, நாங்கள் ரகசியமாக கொடுப்போம். அல்லாஹ் தஆலா சின்ன வயதில் நினைவு இருக்குது, தாய்மார்கள் சாரி உடுத்திருந்தா ஒரு முடிச்சு கட்டி சல்லி அப்படி ஒழிச்சு வைப்பாங்க, முடிச்சு கட்டி அப்படி எடுப்பாங்க, அதை ரகசியமாக எடுத்து தருவாங்க, இந்த மகனை எடுத்துட்டு போன்னு சொல்லி. அதுபோல அல்லாஹ் கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு நாங்களும் ரகசியமாக வச்சுக்கோம். அல்லாஹ், இது யாருக்கும் தெரியாம நான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் நீ இதை வச்சு என்ன கரை சேர்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் விரும்பினார்கள், சஹாபாக்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்தார்கள்.